வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 22 வியாழக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் வங்கக்கடல் வந்து இறங்கியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிறது. தற்பொழுது காலை அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து இறங்கிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில் மிக வேகமாக நகர்கிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை 22ஆம் தேதி, நாளை 23 வெள்ளிக்கிழமை, நாளைய மறுநாள் சனிக்கிழமை. இன்னும் இடையில 24 ஒரு 12 36 மணி நேரம் தான் இருக்கு மழை தொடங்குவதற்கு. இந்த நிலையில இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இருப்பதாகவோ அது நகர்வதாகவோ தெரிவிக்கப்படவில்லை. மேற்கத்திய இடையூறு மேற்கத்திய இடையூறு இருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாமில் ஒரு காற்று சுழற்சி இருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அந்தமான் பகுதியிலிருந்து இலங்கையை நெருங்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை பற்றி எதுவும் குறிப்பிடப்படாமல் இருப்பது வியப்பளிக்கிறது. கண்டிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை மறுதினம் சனிக்கிழமை மழை பொழிவை கண்டிப்பாக கடலோரம் முதல்ல தொடக்கம். அன்றைய தினமே வடகடலோரம் தொடக்கம். இன்றைய வானிலை அறிக்கையில் ஒரு சிறப்பும் சிறு மாறுதலும் என்னன்னா, நன்றாக முன்னேறி வடக்கே முன்னேறுகிறது என்றுதான் சிறப்பு தகவல். அதாவது ஏற்கனவே சென்னைக்கு மழை எட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுக்கு சென்னைக்கும் தாண்டி நெல்லூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னைக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கே வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை மட்டுமல்ல, சென்னை, திருப்பதி, சித்தூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் வரைக்கும் வரக்கூடிய 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இரவு, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை காத்திருக்கிறது. இது வடக்கே முன்னேறி பிறகு தெற்கு நோக்கி நகரும். அதாவது இதுவரைக்கும் நம்ம வட இலங்கையில மையமாக வைத்து காற்று குவிதலை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கணும் எதிர்பார்த்தோம். அதையும் தாண்டி நன்றாக முன்னேறி தெற்கு நோக்கி சரியும். அதாவது மத்திய தெற்கு இலங்கையில, தெற்கு மத்திய இலங்கை, அதாவது தென் இலங்கை வரைப்பகுதியில் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக, தாழ்வு பகுதியாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மத்திய இலங்கையில் ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால காற்று சுழற்சி, காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே கூடுதலாக இருக்கும். அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கி பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொழிந்து மீண்டும் டெல்டாவுக்கு தான் தீவிரமடையும் மீண்டும். ஆகவே டெல்டாவில் தொடங்கி நின்று போய் கூட, அதாவது தொடங்கியதும் நின்று போய் விடலாம். ஆனால் அதற்கடுத்து சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். பிறகு அப்படியே தெற்கு நோக்கி, அதாவது இலங்கையினோட மத்திய பகுதியில் ஏறி மீண்டும் மன்னார் வளைகுடா வழியாக, குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் பொழுது அப்படியே மீண்டும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், நீலகிரி, ஈரோடு வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 26ஆம் தேதி திங்கட்கிழமையும் கொடுக்கும். 26ஆம் தேதி குடியரசு தின கொண்டாட்டத்தில் கடலோரம் மட்டும் இல்லை, உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இடையூறு கொடுக்கும். கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழையே தெரிகிறது. கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழையே தெரிகிறது. அதாவது வட உள் மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் முதல்ல கொடுத்து, பிறகு அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கும், அதாவது ஏற்கனவே தொடங்கி வடகடலோரம் சென்றாலும் வடகடலோரம் பெய்துவிட்டு மீண்டும் டெல்டாவிற்கு தீவிரமடையும். டெல்டாவிற்கு தீவிரமடைஞ்சு பிறகு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கரூர் மற்றும் ஈரோடு, திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் கொடுத்து பிறகு மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும், தேனி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆகவே கண்டிப்பாக மாவட்டத்தின் அதாவது மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் பெய்யாது, எல்லா ஊர்களுக்கும் ஒரே நேரத்தில் பெய்யாது. அதாவது மொத்தம் 72 மணி நேர மழை வானிலை, 72 மணி நேர
மழைக்காலம் போல் இருக்கும் தமிழ்நாடு. ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தூறல் சாரல் என்று மழை 3 நாள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல மழை பொழிவு வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் கொடுக்க போகிறது. சனி தொடங்கியதுமே கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் உடனே கொடுத்துறாது. முதல்ல டெல்டா தொடங்கும், பிறகு வடகடலோரம், பிறகு வட உள்பகுதி, பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி, பிறகு மீண்டும் டெல்டாவுக்கு மீண்டும் தீவிரம், பிறகு உள் மாவட்டங்கள், பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், பிறகு கேரள எல்லையோரம், தென் மாவட்டங்கள், தென்கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் 25-26 தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஓரிரு இடங்களில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். சில இடங்களில் 10 சென்டிமீட்டர், கொஞ்சம் பரவலாக மிதமான மழை 5-8ன்னு கொடுக்கும். ஆங்காங்கே அதிகமான மழை பொழிவை கொடுத்தாலும் பரவலான லேசான மிதமான மழை எல்லோருக்கும் உண்டு. ஆக ஒரு நேரத்தில் தூரும், ஒரு சில நேரம் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே நல்ல மழையாக பொழியும். ஆகவே எல்லோருக்கும் அருகருகே ஏற்ற இறக்கத்தோடு தான் மழை பொழிவு இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா மனவேதனைப்படுவீங்க. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பெய்யலாம், ஒதுக்கும், ஏற இறங்க அருகருகே வேறுபாடு இருக்கும். அருகிலே 10 இருக்கலாம், நமக்கு 5 இருக்கலாம், அல்ல 2 இருக்கலாம், அல்லது 1 கூட இருக்கலாம், அல்ல நமக்கே கூடுதலாக இருக்கலாம், அருகிலே குறைவாக இருக்கலாம். இப்படி இருக்கும். இப்படி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் என்கின்ற மனநிலையோடு இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக சனி ஞாயிறு திங்கள் மழை வானிலை. சனி ஞாயிறு திங்கள் 23, 24, 25, 26 குடியரசு தினம் காலையில் நல்ல மழை இருக்குது. குடியரசு தின கொண்டாட்டத்தில் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கூட இடையூறு கொடுக்கும் மழை இருக்குது. கடலோரமும் இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது. அறுவடை விவசாயிகள் நாளைக்கு ஒரு நாள் இடைவெளி இருக்குது. உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை முதிர்ந்த நெல் தானியங்கள், கீழே விழுந்து கிடக்கக்கூடிய முதிர்ந்த நெல் தானியங்களை முதல்ல அறுவடை செய்யுங்க. வைக்கோலை நாளை மாலைக்குள் மீட்டெடுங்க. ஒருவேளை சென்னையில் டெல்டாவில் தொடங்கி உடனே சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், கடலூர் உள்ளிட்ட வடகடலோரம் போய் கொடுத்து பிறகு டெல்டாவுக்கு திரும்பும் வரைக்கும் கொஞ்சம் தூறல் சாரல் லேசாக, அதாவது கொஞ்சம் தீவிரமாக கொடுத்து பிறகு வடக்கே போய் பிறகு தென்கோ வரும் வரைக்கும் கூட சில நேரங்களில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துதான் அந்த நேரத்தில் வைக்கோல் சேகரிக்கலாம். புரியுதுங்களா? ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடைவெளி கிடைக்கும் நேரத்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் வரக்கூடிய 3 நாட்களுக்கு சனி ஞாயிறு திங்கள் கண்டிப்பாக மழை உண்டு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இந்த சுழற்சி இன்னும் குறிப்பிடப்படாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக அதை குறிப்பிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை தொடங்கியதுமாவது கண்டிப்பாக குறிப்பிடப்படும். ஆகவே மழை உறுதி என்பதை நினைவில் கொண்டு அறுவடை, விதைப்பு போன்ற அனைத்து பணிகளுக்குமே அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குன்னு காலைல சொல்லியிருக்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறதையும் அதையும் சொல்லியிருக்கிறேன். சில நிகழ்வுகள் இலங்கை, சில நிகழ்வு மத்திய இலங்கை, சில இடங்கள் வட இலங்கை, சில இடங்கள் வட இலங்கையும் தாண்டி டெல்டா, சில இடங்கள் அதையும் தாண்டி கொஞ்சம் வடக்கு, ஒரு சில இடங்கள் கர்நாடக எல்லை வரைக்கும் இப்படி எட்டி பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அந்தந்த நிகழ்வு எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கும் என்பதை அவ்வப்பொழுது அறிவிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நிகழ்வுகள் கோடையிலும் இருக்கிறது. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.